ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த சுகந்த வாசனை ஊழியத்தின் சார்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு பங்கெடுக்கும்படி இந்த ஆன்லைன் சர்வீஸில் நிறைய பேர் கலந்து கொண்டு இருக்கீங்க. உங்கள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். முதலாவது கர்த்தருக்கு நன்றி சொல்லி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை துவங்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். கண்களை மூடுவோமா? மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட தேவனே, நாங்கள் ஆராதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய நாட்டில் தகப்பனே, ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ்னால தகப்பனே 5-6 மாதங்களாக தகப்பனே ஆண்டவரே ஆலயத்துக்கு வர முடியாமல் ஆண்டவரே தடைபட்டு போயிருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே சீக்கிரத்தில் ராஜா எல்லா தடைகளையும் ஆண்டவர் உடைக்க கர்த்தர் நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இதோ ஆலயம் செல்வதே எங்களுக்கு மகிழ்ச்சியை தருவேன்னு சொன்ன தெய்வம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் மகிழ்ச்சியோடு ஆண்டவரே உங்கள் ஆலயத்தில் வந்து சீக்கிரத்தில் உண்மை ஆராதிக்க ஆண்டவரே சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுங்க ஆண்டவரே. துதிக்க நம்ம இனிமையாக ஒருவரைக்கு நாங்கள் செலுத்துகிறோம். நீ பிரேஷ்மன் ஜெபிக்க நீங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மாறாதவர். நாம் ஜெபித்தபடி இதோ சீக்கிரத்தில் வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து ஆலயத்தில் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவது ஒரு பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமா? இந்த காலகட்டத்தில் ரொம்ப உண்மையான நேரத்தில் நம்ம இருக்கோம். ஏனென்றால் நம்மை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் எந்த நேரம் நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷமா இந்த பாட்டை பாடுவோமா? ஆமென். கலங்காதே மனமே, உன்னை காத்திடுவார் தேவன் தினமே. ஆண்டவர் உன்னை காக்க, அவர் தினம் தினம் நம்மை காக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு நிமிட பொழுதும் தூங்காமல் நம்மை பாதுகாக்கிற தேவன் அவர். உன்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். கைதறி பாடுமா? உள்ளத்தினால் எந்தவித பயமும் இல்லாமல் தேவன் எனக்காக இருக்கிறார் என்று சொல்லி பாடலாம். பயப்படாதே மனமே, உன்னை காத்திடுவேன்
தேவன் நம்மை பற்றி கொள்வாரா? இன்றைக்கு நீங்களும் நானும் மட்டும்தான் தேவனை சில நேரத்தில் கைவிட்டு விடுகிறோம். ஆனால் தேவன் என்றைக்கு நம்மளை கைவிடுவதில்லை. ஏனென்றால் அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். சதா காலங்களில் நம்மை நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை. அல்லேலூயா பாடுகின்ற ஆராதனை, ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்கும் ஆராதனை. அல்லேலூயா பாடுகின்ற ஆராதனை, ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்கும் ஆராதனை. ஆனந்த முழக்கமிடும் ஆராதனை, ஆனந்த முழக்கமிடும் ஆராதனை. அனைவரும் விரும்புகின்ற ஆராதனை, அனைவரும் விரும்புகின்ற ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை. ஆலோசனை தருகின்ற ஆராதனை, ஆசீர்வாத சத்தம் கேட்கும் ஆராதனை. ஆலோசனை தருகின்ற ஆராதனை, ஆசீர்வாத சத்தம் கேட்கும் ஆராதனை. அழுகையை மாற்றிடும் ஆராதனை, அழுகையை மாற்றிடும் ஆராதனை. அற்புதங்கள் நடப்பிக்கும் ஆராதனை, அற்புதங்கள் நடப்பிக்கும் ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை. ஆசாரியர் ஒன்று கூடும் ஆராதனை, ஆத்துமநேசரை உயர்த்துகின்ற ஆராதனை. ஆத்துமாக்கள் ஒன்று கூடும் ஆராதனை, ஆத்துமநேசரை உயர்த்துகின்ற ஆராதனை. அக்கினி இறங்கிடும் ஆராதனை, அக்கினி இறங்கிடும் ஆராதனை. அனுக்கிரகம் பேற்றிடும் ஆராதனை, அனுக்கிரகம் பேற்றிடும் ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான இன்ப நாமத்தில் நாம் ஆராதனை வேலைக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே நாம் இருக்கிற இடங்களிலே நாம் ஆராதிக்கின்ற பொழுது நம்முடைய சத்தத்தை தேவன் விரும்பி கேட்கும்படியாக
நம்முடைய மத்தியிலே கடந்து வரும்படியாய் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாய் இருப்போம். அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிப்போம். சங்கீதம் 93:4 சொல்லுகிறது, சமுத்திரத்தின் வலுமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் வல்லமையுள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. சமுத்திரத்தின் வலுமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் வல்லமையுள்ளவர். அன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசி அதை தான் சொன்னார். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆதலால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்திலே நாம் அவரை நம்பி வந்துவிட்டோம். அவர் நம்மை ஒருபோதும் வெட்கப்பட்டு விடவில்லை, ஒருபோதும் நம்மை வெறுமையாய் வைத்ததும் இல்லை. எத்தனை சூழ்நிலைகள் மாறி மாறி வந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே எல்லோரும் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறோம் கர்த்தாவே என்று சொல்லி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். மகிமையே உம்மை துதிக்கிறோம். ஒரு அற்புதமான நேரத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்தும்படியாக நீர் ஒருவரே பெரியவர், வல்லமையுள்ளவர். ஆமென். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல.
நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மாறாத தெய்வத்தை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நாம் வேண்டிக் கொள்கிறதை எல்லாம் அவர் அறிந்தவராய் இருக்கிறார். நமக்கு தேவை என்னது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஒரு பிள்ளைகள் தன் தகப்பனுடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுதே சில நேரங்களில் தகப்பன் கேட்பார். பிள்ளைகளிலே வித்தியாசம் இருக்கிறது. சில பிள்ளைகள் எனக்கு வேண்டும் என்று கேட்கும், சில பிள்ளைகள் தகப்பனுடைய முகத்தை பார்க்கும். அந்த குறிப்பை அறிந்து கொண்டு வேணுமா உனக்கு என்று தகப்பன் கேட்பார். அதை போல ஒருவேளை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க பயந்த காரியங்கள் கூட இருக்கலாம், ஆனால் வேண்டிக் கொண்ட காரியங்கள் கூட கிடைக்காமலும் போயிருக்கலாம். ஆனால் தேவனுடைய திட்டம் ஏதோ ஒன்று இருக்கிறது. ஒருபோது நம்மை கைவிடாதவர். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. எப்படி தன்னுடைய சீஷர்களை சந்திக்க அந்த வல்லமையுள்ள தேவன் கடலின் மீது நடந்து வந்தாரோ, இப்பொழுது நம்மை சந்திக்க எப்படி வரப்போகிறார் என்றால் மேகம் மீதிலே வரப்போகிறார். ஒரு எக்காலம் தொனிக்க போகிறது. மகிமையோடு கூட மேகம் மீதிலே அவர் இறங்கி வரப்போகிறார். எத்தனை பேர் அது பூமி அதிசயிக்கும், இந்த பூமி முழுவதும் அதிசயிக்கும். இவ்வளவு நாள் நாங்கள் இவரை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம், ஆனால் நாங்கள் இழந்து விட்டோமே என்று அந்த பூமி அதிசயிக்க போகிறது. தூதர்களுடைய தொனி இந்த பூமியின் மேல் தொனிக்க போகிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருக்கு நண்பர்களாய், அவருக்கு சகோதரர்களாய், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் அவரோடு கூட இணைந்து கொள்ள நாம் புறப்பட்டு போக போகிறோம். அதனால் அந்த மகிமையின் ராஜா மகிமையோடு கூட வருகிறார் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. மகிமையின் ராஜா மகிமையோடு
அப்பா. நீர் அபிதமாய் இறங்கி வரப்போகிறதை எங்கள் கண்கள் காண வேண்டும் கர்த்தாவே. உலகத்திலே நீர் படைத்த காரியங்களை பல ஆயிரம் ரூபாய் செலவு செய்து போய் உலகத்தின் அதிசயங்கள் என்று சொல்லி போய் பார்க்கிறார்கள் கர்த்தாவே. ஆனால் நீர் வரப்போகிற அந்த மகிமையின் காரியத்தை நாங்கள் ஒருவரும் இழந்து விடாமல் எங்கள் கண்களால் அவைகளை காண வேண்டும். எங்களுக்கு பாக்கியத்தை தாருங்கள். தொடர்ந்து நாங்கள் உம்மை ஆராதித்துக் கொண்டே இருப்போம். எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாக்குத்தத்தத்தின் உடன்பிறப்பே, உன்னை வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த ஆகஸ்ட் மாதம் கடைசி வாரத்தில் காணொளி மூலமாக உங்களை காண்கிறேன். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் அற்புதமாக அதிசயமாய் நம்மை நடத்தி வந்தார். நமக்கு தந்த வாக்குத்தத்தம், ஓடி போய் சேர வேண்டிய ஸ்தலத்தை உனக்கு நியமிப்பே. ஆகவே எந்தெந்த காரியத்துக்காக ஓடிக்கொண்டிருந்தோமோ அந்த காரியம் நமக்கு நியமிக்கப்பட்டு இருந்தது. அதை கர்த்தர் வாய்க்க செய்திருக்கிறார் என்ற நிச்சயம் நமக்கு உண்டு. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒருவன் தெய்வாதீனமாய் தற்செயலாய் அறியாமல் ஒருவனை கொலை செய்திருப்பானேயானால் அவன் ஓடி தப்பித்து கொள்ள 6 அடைக்கல பட்டணங்கள் உருவாக்கப்பட்டது. அந்த 6 அடைக்கல பட்டணங்களிலே நாம் கடந்த நாட்களிலே 4 அடைக்கல பட்டணங்களை பார்த்தோம். கேதேஸ், சீகேம், எப்ரோன், பேசேர் என்று சொல்லக்கூடிய 4 அடைக்கல பட்டணங்களை பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற 2 அடைக்கல பட்டணங்கள். ஏனென்றால் இந்த வாரத்தோடு முடிகிறபடியினாலே வாக்குத்தத்தம் 2 அடைக்கல பட்டணங்களை நாம் துரிதமாய் கவனிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதிலே 5வது அடைக்கல பட்டணம் ராமோத். இந்த ராமோத் குறித்து யோசுவா 20:8 இருக்கிறது. இது காத் கோத்திரத்திற்கு இருக்கும் கீலேயாத்தில் உள்ள ராமோத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எங்கே இருக்கிறது என்றால், இது யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரிய உதயமாகும் பகுதியான கிழக்கு பகுதியிலே இது உள்ளது என்று உபாகமம் 4:43 வாசிக்கின்றோம். இந்த ராமோத்திலே ஆகாபும் அவனுக்கு பிறகு அவன் மகன் யோராமும் இவ்விடத்தில் சீரியர்களோடு கூட யுத்தம் செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, எகு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை இந்த பட்டணத்திலே ராஜாவாக அபிஷேகம் செய்தார்கள் என்று சொல்லி 2 ராஜாக்கள் 9:4 வாசிக்கிறோம். ஆகவே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசேபாத் சீரியரை நிர்மூலமாக்குவதற்காக தீர்க்கதரிசிகளிடத்திலிருந்து தீர்க்க தரிசன வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார். அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள், இப்பொழுது நீர் புறப்பட்டு செல்லும், அது உமக்கு வாய்க்கும் என்று சொல்லி அவர்கள் தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறார்கள். 2 நாளாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9-11 வரையிலும். அப்படி என்றால் சீரியரை முறியடிப்பதற்கு போகலாமா என்றால் தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள், இப்பொழுது போவோம், அது உமக்கு வாய்க்கும் என்று இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவுமாகிய யோசேபாத்தை பார்த்து சொல்லுகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ராமோத் என்று சொல்லப்படும் பொழுது இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் மேடு அல்லது மேடை அல்லது உன்னதம். மேடு அல்லது மேடை அல்லது உன்னதம். பாமா என்கின்ற எபிரேய வார்த்தை இதற்கு பயன்படுத்தப்படுகிறது. பாமா என்கின்ற எபிரேய வார்த்தை பொருள் என்னவென்றால் மேடை.
என்றும் மேடு என்றும் இந்த எபிரேய வார்த்தைக்கு பொருள் உண்டு. பாமா இது ஒரு பொது பெயர். அப்படி என்றால் மக்கள் கானானியர் மேடுகளிலும் மேடைகளிலும் தங்களுடைய விக்கிரகங்களை வழிபட்டு வந்தார்கள். மேடு என்பது, மேடுக்கும் மேடைக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தால், மேடு என்பது இயற்கையாகவே உண்டாகிறது. மேடு, குன்று என்று கூட சொல்லுகிறோம், இயற்கையாகவே உண்டாவது. ஆனால் மேடை என்பது மனிதர்களால் உருவாக்கப்படுகிறது. ஆகவே மேடும் மேடையும் தங்களுடைய விக்கிரகங்களை வழிபடுவதற்காக மேடைகளை உண்டாக்கினார்கள். எங்கே மேடு இருக்கிறதோ அந்த மேட்டிலே தங்களுடைய விக்கிரகத்தை வைத்து வழிபட்டார்கள். இந்த ராமோத் மேடு, மேடை என்று சொல்லப்படும் பொழுது அங்கே ஒரு வழிபாடு இருக்கிறது. அவர்கள் அங்கே போகிறவர்கள் தங்களுடைய தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேலர் கூட வழி விலகி விக்கிரகத்தை வழிபட்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்டதான நிலை இந்த மேடு, மேடை என்று சொல்லப்படுகிற இடங்களிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதன் நடுவிலே இதற்கு பிறகு உன்னதம் என்ற ஒரு வார்த்தையும் அதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ராமோத் என்றால் மேடு, மேடை மாத்திரமல்ல, உன்னதம். உன்னதம் என்று சொல்லும்பொழுது மோஸ்ட் ஐ, அதாவது ஐ பிளேஸ் தான் மேடு, மேடை இதெல்லாம். இது மோஸ்ட் ஐ, மிக உயர்ந்தது, இது உன்னதம். இந்த உன்னதத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றார்? உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அங்கே கேருபீன்கள், சேராபீன்கள் எல்லாரும் தங்களுடைய 2 சட்டைகளால் பறந்து, 2 சட்டைகளால் தங்களுடைய முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தங்களுடைய கால்களை மூடி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் கூப்பிட்டு சொன்னார்கள். தேவாலயம், பூமி மகிமையால் நிரம்பி இருந்ததை ஏசாயா கண்டா. அப்படி என்றால் மேடு, மேடை என்று சொல்லப்படுகிற இடங்களிலே விக்கிரகத்தை வழிபாடுகின்ற நேரத்திலே, ஒரு உன்னதமான இடத்திலே தேவன் தங்களுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறதை ஏசாயா பார்த்து சொல்லுகிறார். அங்கே தூதர்கள் எல்லாரும் ஆராதிக்கிறார்கள். உன்னதத்திலே ஒரு ஆராதனை. இந்த ராமோத் என்பது மேடு, மேடைகளை இங்கே ஆராதிக்கிற வழிபாடு இப்படி இருக்கிறது. ஆனால் அங்கே உன்னதம் என்று சொல்லப்படும் பொழுது தேவனை அவர்கள் அவ்விதமாக, தூதர்கள் எல்லாரும் தங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டு, தங்களுடைய கால்களை மூடிக்கொண்டு, தங்களுடைய 2 சட்டைகளால் பறந்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு இந்த மண்ணிலே மானிட அவதாரம் எடுத்து குழந்தையாய் வந்து பிறந்த பொழுது தூதர்கள் இப்படி தான் பாடினார்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பின பொழுது அவர் மகிமைப்பட்டாரா? உன்னதத்தில் இருக்கிற தேவன் மகிமைப்படுகிறார். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபொழுது, எருசலேமுக்கு பவனி வந்தபொழுது எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள். அப்படி ஆர்ப்பரிக்கின்ற பொழுது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னதத்திலே ஒரு ஆராதனை. இங்கே ராமோத்திலே மேடு, மேடை என்று சொல்லப்படுகிற இடங்களிலே தங்களுடைய விக்கிரகத்தை வைத்து வழிபடுகின்ற பொழுது மெய்யான தேவனை வழிபடுகின்ற
ஒரு உன்னதத்திலே தூதர்கள் ஆர்ப்பரிக்கின்ற ஒரு காட்சியை ஏசாயா கண்டான். இன்றைக்கு நீங்களும் நானும் உன்னதத்தில் இருக்கிற தேவனை நாம் ஆராதிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னதத்தில் இருந்து நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபொழுது தம்முடைய சீஷர்களையே பார்த்து, தம்மை பின்பற்றினவர்களை பார்த்து சொன்னார், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமை விட்டு போகாதிருங்கள் என்று சொன்னார். உன்னதத்திலிருந்து பலன் வரும், ஒரு உன்னத பலன் வந்து உங்களை ஆட்கொள்ளும், அதன் பின்பு நீங்கள் உலகம் எங்கும் போகலாம் என்பதை போன்ற வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே அந்த உன்னத பலனை பெற்றுக்கொண்டுதான் தோமா இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவுக்கு வந்து அவர் கேரளாவிலும் தமிழகத்திலும் அவர் கால் பதித்த இடங்களிலே அவர் பாடுகளை அனுபவித்தார். அடி, ஏச்சு பேச்சுக்கள் அவரை பயங்கரமாய் சித்திரவதை செய்தார்கள், கொடூரமாய் அவரை நடத்தினார்கள். இதையெல்லாம் தாங்குவதற்கு அவர் எருசலேமிலே உன்னத பலனை பெற்றுக்கொண்டார். உன்னத பலனை பெற்றுக்கொண்டுதான் நம்முடைய தாயகத்துக்கு வந்து நம்முடைய பகுதியிலே சென்னையிலே அவர் இரத்தம் சிந்தி மரித்தார். அவர் இரத்தம் சிந்தின இடத்திலே அவருடைய இரத்தம் இன்றைக்கு பேசுகிறதை போல அநேகரை ரட்சித்து கொள்ளும்படிக்கு இன்றைக்கும் ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறத்தக்கதாக அநேகர் ஆண்டவரிடத்தில் வரும்படி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த பரிசுத்தமுடைய இரத்தங்கள் இன்றைக்கு அநேகரை ஆண்டவரிடத்தில் வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே அது உன்னதத்திலே இருக்கிற ஆராதனை. பூமியிலே ராமோத்திலே ஒரு ஆராதனை இருக்கும், ஆனால் உன்னதத்தில் ஒரு ஆராதனை. ஆகவே இங்கே இருக்கிற ராமோத்தில் இருக்கிறவர்கள் அந்த உன்னத ஆராதனையை வாஞ்சிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, 6வது அடைக்கல பட்டணம் யோசுவா 20:8 மனாசே கோத்திரத்துக்கு இருக்கும் பாசானின் உள்ள கோலான் என்று சொல்லப்படுகிறது. மனாசே கோத்திரத்தில் இருக்கக்கூடிய பாசானில் உள்ள கோலானையும் குறித்து வைத்தார்கள் 6 அடைக்கல பட்டணத்தில். இது 6வது அடைக்கல பட்டணம். ஆகவே முதல் அடைக்கல பட்டணம் கேதேஸ், 2ஆம் அடைக்கல பட்டணம் சீகேம், 3ஆம் அடைக்கல பட்டணம் எப்ரோன், 4வது பேசேர், 5வது நாம் பார்த்த ராமோத், இப்பொழுது 6வது கோலான். இந்த கோலான் என்பதற்கு பொருள் வளையும் அல்லது வட்டம் அல்லது மறைவு கட்டப்படுதல் அல்லது சுற்றிலும் அடைக்கப்படுதல் என்பது இதனுடைய அர்த்தம். இதனுடைய கிரேக்க வார்த்தை வட்டம் என்பதின் கிரேக்க பதம் குக்லேயா. ஆகவே வட்டமாக சூழ்ந்து இருப்பது என்று இதன் பொருள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல இது முதல் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 125:2 வாசிக்கிறோம். பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்படி என்றால் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் அவர் பாதுகாப்பாக இருக்கிறார். பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்கிறது போல ஒரு வட்டமாக, ஒரு வலயமாக என் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் பாதுகாப்பாக இருக்கிறார். எப்படி தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் பாதுகாப்பாக இருக்கிறார்? பிசாசு யோபை ஆண்டவரை பார்த்து யோபை குறித்து சொன்னான். என்ன சொன்னான்? நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைத்து வைத்திருக்கிறீர். அப்படி என்றால் யோபு ஒரு பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறான். வேலி அடைத்து வைத்திருக்கிறீர் என்று ஆண்டவரை இடத்திலே பிசாசு சொல்லுகிறான். அப்போது ஆண்டவர் உடனே நான் வேலி எடுத்துறேன்னு சொல்லலை. உன்னால் முடிந்ததை செய்து கொள், அவன் ஜீவனை மாத்திரம் தொடாதே என்றெல்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் வேலியை எடுத்தது தேவன் அல்ல, இவனுடைய பயமே அந்த வேலியிலே பிளவை உண்டாக்கிவிட்டது. யோபினுடைய பயமே, சத்ரு உள்ளே வருவதற்கு இவனுடைய பயமே
பிளவை உண்டு பண்ணிவிட்டது. ஆகவே தம்முடைய ஜனத்தை பறந்து காக்கும் பட்சியை போல அவர் சுற்றிலும் பாதுகாக்கிறார். சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து தம்முடைய ஜனத்தை பாதுகாக்கிறார். ஆகவே இது முதல் என்றென்றைக்கும் அவர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி பாதுகாப்பாய் இருக்கிறார். ஆகவே இது பாதுகாப்பின் ஒரு வட்டமாக இருக்கிறது. அடுத்தது பார்க்கும்பொழுது ஒரு மனதின் ஐக்கியத்தின் வட்டம். பவுலை அவனுடைய எதிராளிகள் அவனை அடித்து கல்லெறிந்து அவனை கொன்று போட்டு விட்டார்கள். அவர்களே சொல்லுகிறார்கள், அவன் மரித்து விட்டான் என்று சொல்லி விட்டு போய்விட்டார்கள். யூதர்கள், பவுலுக்கு விரோதமாக எழும்பினவர்கள், இவர்கள் எல்லாருமே என்ன செய்தார்கள்? இவனை கொன்று இவன் மரித்து விட்டான் என்பதை அறிந்து அவர்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள். நடந்த சம்பவம் என்ன? சீஷர்கள் அங்கே எல்லாரும் பவுலை சுற்றிலும் நிற்கிறார்கள். ஒரு வட்டமாய் சீஷர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு வளையம் போல் அவர்கள் சூழ்ந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி சூழ்ந்து நின்று கொண்டிருக்கிற அவருடைய ஐக்கியத்துக்குள்ளே நிச்சயம் அவர்கள் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து, எங்களை எல்லாம் வழி நடத்தின, ரட்சிப்புக்குள் நடத்தின இந்த பவுலுக்கு இந்த நிலையா, இவன் இப்படி மரிக்க வேண்டுமோ என்று சொல்லி ஆண்டவருடைய முகத்தை பார்த்து கேட்டிருப்பார்கள். ஆண்டவரை துதித்திருப்பார்கள். ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி அவர்கள் சூழ்ந்து ஒருமனப்பட்டு ஐக்கியத்தோடு நின்றார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். நடந்த சம்பவம் இல்லை, அவங்க எல்லாரும் சுற்றி நின்று இருக்கும்போது திடீரென்று பவுல் எழுந்து என்ன செய்தான்? பட்டணத்துக்குள்ளே பிரவேசித்தான். அடுத்த நாள் பர்னபாவோடு கூட தெர்பைக்கு போக புறப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சூழ்ந்து கொண்டிருக்கும் போது மரித்து கிடக்கிறான். எல்லாரும் சூழ்ந்து நிற்கிறார்கள், அவன் போயிட்டானேன்னு. ஆனால் திடீர்னு பார்த்து அவன் எழும்பி நடந்து பட்டணத்துக்குள்ளே போகிறான். அடுத்த நாள் தெர்பையோடு கூட அவன் தெர்பைக்கு புறப்பட்டு போனான். பர்னபாவோடு தெர்பைக்கு புறப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பர்னபாவோடு கூட தெர்பைக்கு போகிறான் என்று சொல்லி அந்த வசனத்தில் வாசிக்கின்றோம். ஆகவே எங்கே ஒரு மனம், எங்கே ஐக்கியம் இருக்கிறதோ அங்கே ஒரு அற்புதம் நடக்கும். ஆகவே பாதுகாப்பின் வட்டத்துக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். ஐக்கியத்தின் வட்டத்துக்குள்ளே, சபை என்கின்ற ஒரு விசுவாசிகளின் ஐக்கியத்துக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். அடுத்த வட்டத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஆசீர்வாதமான ஒரு வட்டம். 128ஆம் சங்கீதம் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் இப்படி சொல்லுகிறது: உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் வட்டமாக ஒலிவ மரக்கன்றுகளைப் போல் இருப்பார்கள். ஏன் ஒலிவ மரத்தின? ஒலிவ மரத்துக்கு அழிவே கிடையாது. அதை பூச்சி அரிக்காது, எதுவும் அதை அணுகாது. உன் பிள்ளைகள் அப்படி இருப்பார்கள், வட்டமாய். அன்றைக்கு யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், 12 ஒரு நின்றா ஒரு வட்டமாக 12 நின்றுக்கலாம். அந்த நாட்களில் இருக்கின்றவர்கள் அப்படி இருந்தார்கள். என்னுடைய தகப்பனார் கூட 12 பிள்ளைகள். இன்றைக்கு 2 அல்லது 1 போதும் என்கின்ற நிலையிலே இருக்கிறார்கள். ஆனால் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்களா? இது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் ஆசீர்வாதம் பெரியதாக இருக்கும். ஆகவே இந்த ஆசீர்வாதத்தின் வட்டத்துக்குள்ளே ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். இதுதான் கோலான். கோலான் என்றால் வலையும் வட்டம், மறைவு கட்டப்படுதல்,
அது மாத்திரமல்ல, வேலியடைத்து சூழ்ந்து இருப்பது, இதெல்லாம் இந்த கோலான் என்ற பொருள் வருகிறது. ஆகவே இந்த அடைக்கல பட்டணத்தில் வந்துவிட்டால் இது பாதுகாப்பை கொடுக்கிறது, ஒரு ஐக்கியத்தை கொடுக்கிறது, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. இந்த கோலான் அடைக்கல பட்டணம் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு அடைக்கல பட்டணமாகி சபையை கொடுத்திருக்கிறார். இந்த சபையில் வருகிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். சத்துரு அவர்களை அணுகாதபடி பாதுகாப்பை கொடுக்கிறார். அவர்கள் மற்றவர்களோடு கூட ஐக்கியமாய் ஒரு மனதோடு நிற்கிறார்கள். கர்த்தர் அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறார், அவருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் நாம் பார்த்த கேதேஸ் என்று சொல்லக்கூடிய பட்டணத்தையும், சீகேம் என்று சொல்லக்கூடிய பட்டணத்தையும், எப்ரோன் என்று சொல்லக்கூடிய பட்டணத்தையும், பேசேர் என்று சொல்லக்கூடிய பட்டணத்தையும், ராமோத் என்று சொல்லக்கூடிய பட்டணத்தையும், கோலான் என்று சொல்லக்கூடிய இந்த 6 பட்டணங்களையும் நாம் பார்க்க தேவன் கிருபை செய்தார் அல்லவா? ஆகவே நாம் ஒவ்வொரு பட்டணத்திலும் ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் நமக்கு விளக்கி காண்பித்தார் என்பதிலே எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஆகவே கேதேஸ் என்று சொன்னாலே அது ஒரு பரிசுத்தம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல சீகேம் என்று சொல்லப்படுகிற நேரத்திலே இந்த சீகேமானது நம்முடைய ஜனத்திற்கு தோல், அதாவது ஷோல்டர், சுமப்பது. தேவன் தம்முடைய பிள்ளைகளை சுமக்கிறார். கேதேசிலே பரிசுத்தமாக இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தம் தோளின் மேல் சுமக்கக்கூடியவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அடுத்து எப்ரோனை குறித்து பார்க்கும்பொழுது அந்த எப்ரோனானது ஒரு ஐக்கியத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக அது காணப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எப்ரோன் ஐக்கியம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல அடுத்து பேசேர் என்று சொல்லப்படுகிறது உறுதி, கோட்டை. இப்படி நாம் கர்த்தருக்குள் உறுதியாக இருக்கும்படிக்கு தேவன் செய்தார். இதே போல தான் இந்த ராமோத், இந்த ராமோத்தை குறித்து இன்றைக்கு நாம் கவனித்தோம், கோலானை குறித்தும் இன்றைக்கு கவனித்தோம். ராமோத் மேடு அல்லது மேடை அல்லது உன்னதம். மேடு மேடையை காட்டிலும் உன்னதம் மிகவும் மகிமைக்குரிய ஒரு இடமாக இருக்கிறது. அதே போல் கோலான் இது வட்டம், வலயம், அது மாத்திரமல்ல மறைவு கட்டப்படுதல், அடைக்கப்படுதல் என்றெல்லாம் பொருள் உண்டு. ஆகவே இந்த 6 அடைக்கல பட்டணங்களுக்குள்ளே வந்தவர்கள் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து செல்வார்கள். இன்றைக்கு அடைக்கல பட்டணத்தை போன்று கர்த்தர் நமக்கு சபையை வைத்திருக்கிறார். இந்த பூமியில் இருக்கும் வரையிலும் சபைதான் நமக்கு ஒரு அடைக்கல பட்டணமாக இருக்கிறது. அங்கே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தேவ ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தினார். இனி வரக்கூடிய இந்த புதிய மாதத்தில் கூட கர்த்தர் புதிய வாக்குத்தத்தத்தை கொடுத்து நம்மை நடத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் தலைகளை வணங்கி கண்களை மூடி, ஆண்டவரே, கேதேசிலே எங்களை கொண்டு வந்து பரிசுத்தப்படுத்தினீர். சீகேம் என்று சொல்லப்படுகிற இடத்திலே நீர் எங்களை சுமந்து வந்தீர். எப்ரோனிலே எங்களை ஒரு ஐக்கியத்திற்குள்ளாக உட்படுத்தினீரே. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் தயவு பெரியது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, பேசேரிலே நாங்கள் உறுதியாய் நிற்க நீர் கிருபை செய்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராமோத்திலே ஆண்டவரே ஒரு உன்னத ஸ்தலத்தை நாங்கள் வாஞ்சித்து உம்மை ஆராதிக்க, இங்கே இருக்கிற மேடுகளில் அல்ல, விக்கிரகங்களில் அல்ல, உன்னதமான தேவனை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த தெளிவுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அதே போல கோலன் வட்டம் என்று சொல்லப்பட்டது போல நீர் எங்களை சுற்றிலும் ஆண்டவரே சூழ்ந்து பாதுகாப்பாய் இருக்கிறீர். ஆண்டவரே, அந்த வட்டத்தை நாங்கள் பாதுகாப்பின் வட்டமாக நினைக்கிறோம், ஐக்கியத்தின் வட்டமாக, ஆசீர்வாதத்தின் வட்டமாக நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை சுற்றிலும் இருக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர். ஆகவே இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை நடத்தி வந்த வழிகளை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். புதிய மாதத்தில் இன்னும் சில நாட்களில் நாங்கள்
ஆண்டவரே காண இருக்கிறோம். புதிய கிருபைகளை எங்களுக்கு கட்டளையிடுவீராக. இம்மட்டும் எபினேஸ்வராக இருந்தீரே, நன்றி. இனி வருகிற நாட்களில் இம்மானுவேலாக இருப்பீராக. உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், நம்முடைய ஊழியத்தோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.